சாதி கொலை வழக்கில் ராம்குமாருக்காக நாங்கள் ஜாமீன் மனு தாக்கல் செய்வதற்கு என்னுடைய இளம் வழக்கறிஞர் மிஸ்டர் மகேந்திரன் நேற்று நீதிமன்றம் எக்மோருக்கு போனார். அவரை நீதிமன்றத்துக்கு உள்ள அனுமதிக்காதனால அவர் தாக்கல் மாத்திரம் செய்துவிட்டு வந்தார். இன்றைக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அவருக்காக பிணை மனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்திரா காந்திக்கு கொலை செய்தவர்களுக்கும் சரி, ராஜீவ்காந்தி கொலை செய்தவர்களுக்கும் அவர்களுக்கு இந்திய ஜனநாயக முறைப்படி வழக்கறிஞர் வைத்து கொண்டு அவர்கள் அந்த வழக்கை தடுத்தாட்டுக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இது சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண குடிமகனுக்காக பிறந்த ராம்குமாரை உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்ததுனால வழக்கை வேகமாக முடிக்க வேண்டிய அவரை இதில் குற்றம் செய்ததாக காட்டி காவல்துறையினர் மிக விரைவாக புலன் விசாரணை செய்ததாக காட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் செய்த புலன் விசாரணை சரியான புலன் விசாரணை அல்ல. சுவாதியை சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற 4 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு நபர் பலமாக தாக்கியிருக்கிறார். அந்த தகவலெல்லாம் அங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராம்குமார் நிரபராதி. அவருக்கு வழக்கறிஞர் வைத்துக்கொள்ள உரிமை இருந்த போதிலும் நேற்று அவரை வழக்கறிஞர் வைத்துக்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. ஆகவே தான் நாங்கள் இப்போ சென்னை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னால் பிணை மனு தாக்கல் செய்திருக்கிறோம். அவர் மிகவும் நிரபராதி என்று நாங்கள் எங்கள் கருத்தை அதில் தெரிவித்திருக்கிறோம். அவர் பாதிக்கப்பட்டிருப்பதனாலும் அவர் மருத்துவ சிகிச்சை வைத்திருப்பதனாலும் குற்ற நடைமுறை சட்ட பிரிவுப்படியே அவர் பிணையில் விடுவதற்கான தகுதியை பெற்றவர் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ 15 நாள் அவரை காவலில் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. தாக்கல் அவங்க இப்போ அந்த விசாரணை கைதியாக இருக்கும்போது தான் பிணை மனு தாக்கல் செய்ய முடியும். அதுக்கு தான் தாக்கல் செய்திருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டதா சொல்கிறாங்கல்ல. நிலைய அதிகாரி முன்னாடி ஒப்புக்கொள்ளுகின்ற குற்றங்கள் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது சொல்கிறது நாங்களே அங்கே மனுவில் என்ன சொல்லியிருக்கோம்னா, அவரை கைது செய்ய போகும்போது காவல்துறையுடன் சென்ற பொதுமக்களோ இல்லை சுவாதீன உறவினர்கள் தான் அவர் கழுத்தை அறுத்துருக்காங்க. அதை மறைப்பதற்காக தான் இரவு 10 மணிக்கு கைது செய்து தான் அவங்க காட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம், மனுவிலேயே சொல்லியிருக்கோம். இப்பொழுதெல்லாம் என்னென்னு கேட்டால் இந்திய ஜனநாயக நாட்டில் அரேபியா கண்ட்ரியில் நடப்பது போல் செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர் எமோஷ்னல் ஈடுபடுறாங்க. யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவன் தான் செஞ்சான்னு சொன்னால் அவனை அடிக்கிறது உதைக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ராம்குமாருக்கு ஏற்பட்டிருக்குது. அவர் செஞ்சாரா செய்யலையா பார்க்கல. காவல்துறையோடு சென்றவர்கள் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் அவரை கழுத்தை அறுத்துட்டாங்க. ஆனால் காவல்துறை அது எடுத்துனா தங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடுன்றதுக்கு அவரே தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக காட்டியிருக்கிறார்கள். அது நீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபிப்போம். அவர் தற்கொலை முயற்சி செய்யவில்லைன்னு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வேறு எதுவும் அவர்கிட்ட பேச முடிஞ்சதா ராம்குமார்கிட்ட? இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.